ஹாய் கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லரிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஃபுல் வாயில் ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிறது கட்டிங் வீடியோ உங்களுக்கு. அண்டு பார்த்திங்கன்னா இதான் வந்து ப்ளவுஸு. ஸோ 2 கிளாத்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டு நம்ம இன்னொரு கிளாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய எட்ஜஸ் பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே வந்து கீழே ஃபோல்டிங்க்காக வந்து 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு விடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து நமக்கு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் தாராளம்தான். ஸோ அதனால் வந்து நம்ம 2 இன்ச்சஸ்க்கு வந்து கீழே வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அயர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களோட ப்ளவுஸு பேக்கு மெஷர்மெண்ட்டு, அதாவது பேக்கோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ அயர்ன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கழுத்துலேருந்து அந்த பகுதி எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ச்சு கீழே வந்து ஃபோல்டிங்க்கு நம்ம விட்டுட்டோம். அதை வந்து இப்போ ஸ்கேல்ட்டு வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஹைட்டை மார்க் பண்ணி மேலே வந்து மெஷர்மெண்ட்டு எடுத்து நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பேக்கோட சுற்றளவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை வந்து கழுத்தோட அளவுலேருந்து சைடாக வந்து கிராஸாக மார்க் பண்ணும்போது நமக்கு எத்தனை இன்ச்சஸ் வருதோ அதே இன்ச்சஸ் வச்சோம் அப்படின்னா பேக்கோட சுற்றளவு வந்து ஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து ப்ளவுஸை வந்து பேக்காக வந்து நம்ம போட்டுட்டு எடுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம கழுத்தை வந்து விரித்து அளவு வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேக்கோட அளவு வந்து கூடிரும். அதனால வந்து இந்த மாதிரி கிராஸாக தான் நான் எப்போவுமே எடுப்பேன். ஸோ கிராஸாக எடுத்திங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க அளவு ப்ளவுஸ் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நமக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கு நெக் இருக்கு இல்லையா, ஸோ நெக்கோட ஹைட்டுக்கு கீழே முதுகு எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது எடுத்தாச்சு. இப்போ கிராஸாக அளவு பாருங்கள். இதுதான் வந்து மொத்த நமக்கு பேக்கோட சுற்றளவு. ஸோ அந்த கிராஸாக எடுத்துக்கிட்டு அப்புறமா சைடு இருக்கு இல்லையா, ஸோ சைட் ஜாயிண்ட்டில் பேக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ 7.25 இல்லை 8 இருக்கும் மேக்ஸிமம். எல்லாருக்கும் என்ன அளவுகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கும் சேர்த்து நம்ம அளவு குறிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து குறிக்க போகிறோம். ஸோ ஆம்ஹோலுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்கோட அளவு, அதாவது நெக்கோட வித்து அண்டு ஹைட்டு ரெண்டையும் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அண்டு உங்களுக்கு ரவுண்டு கழுத்தா இல்லை யூ நெக்கா இல்லை பான் நெக் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஆம்ஹோல் அளவையும் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பேக்கோட மொத்த சுற்றளவு எவ்வளோ இருக்குது, அதாவது பாடியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது வந்து செகண்ட் மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் பார்க்கும்போது கழுத்தை வந்து ரொம்ப விரித்து வச்சுருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அவங்க வந்து போடும்போது எப்படி கழுத்து செட்டு உட்காருமோ அதே அளவுக்கு வந்து வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேக்கோட சுற்றளவு கிடச்சிரும். இப்போ ஃபுல் அளவு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஹூக் பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து எடுக்கணும். நமக்கு வந்து ஹூக் மாற்ற இடம் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம வி பட்டி இருக்குது இல்லையா, அந்த இடத்த வந்து வி பட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அளவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஆம்ஹோல் அளவுக்கும் கிராஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு மொத்த ப்ளவுஸோட சுற்றளவு உங்களுக்கு எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது 34, 36, 38 இல்லை 37 அந்த மாதிரி வந்து ப்ளவுஸோட அளவு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அளவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை 1/4 இன்ச்சு எவ்வளோ தூரம் நீங்கள் டாட் பிடிப்பீங்களோ அந்தளவு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கிராஸாக பாருங்கள் லைன் வச்சிட்டோம். அதாவது கிராஸாக வச்சாலும் சரி நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு தான் வந்து நமக்கு அளவு கூடும் அந்த பாடியோட மொத்த சுற்றளவில். இப்போ அதுக்கு ஏற்றாப்புல ஆம்ஹோலோட ரவுண்டு வந்து மேலே ஏற்றி இல்லை கீழே இறக்கி வரும். எப்போவுமே 1.25 இன்ச்சு வைப்போம். ஸோ 1.25 இன்ச்சு இல்லை 1 இன்ச் வைக்கும்போது நமக்கு வந்து ஆம்ஹோல் வந்து சுருக்க வராமல் இருக்கும். இப்போ வந்து ஆம்ஹோல் மேலே வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஷோல்டர் ஜாயிண்ட், அந்த லைனும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து சைட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் 1.5 இன்ச்சு உள்ளே கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு 4 to 5 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம சைடில் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய எட்ஜஸ் துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் முடிஞ்சிச்சு. ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு போட போகிறோம். இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான்.
இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பகுதி வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ இருக்குது, அதாவது சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து கிளாத்தை ஃபோராக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த எட்ஜஸ் பகுதி இருக்கும், ஸோ அதை வந்து நல்லா கிராஸாக கூட இருக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்கேல் வந்து 1.5 இன்ச் அளவு இருக்கும். ஸோ அந்த 1.5 இன்ச் அளவு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எம்மிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த எட்ஜஸ் பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் அந்த 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேருந்து நமக்கு கையோட சுற்றளவு அண்டு உங்களுக்கு நீளத்தை வந்து இன்றைக்கி நம்ம அளவெடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4.5 தான் இருக்குது, நம்ம ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் அவங்களுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து 5 இன்ச்சு அண்டு கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு விடுங்க. இப்போ மேலே கொண்டு போயிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே சுற்றளவு வந்து அவங்களுக்கு ஒரு 7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து ஒரு 8.5 வைங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 6.5 தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அப்போ உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு வரும் உங்களுக்கு. ஸோ அந்த 8 இன்ச்சில் அந்த மார்க் இந்த பண்ணியிருக்கோம் இல்லையா மேலேருந்து, ஸோ 8 இன்ச் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். மேலேயும் வந்து ஒரு லைன் போட்டு அதுக்கும் மேலே ஒரு லைன் போடுங்க. ஏன்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ அதை பொறுத்து. இப்போது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆம் ஹோலில் நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு 3 இன்ச்சு வந்து நம்ம விடணும். இப்போ பாருங்கள், ஹைட்டு வந்து நம்ம வச்சு பார்த்தாச்சு. ஸோ வந்து இப்போது அந்த இடத்துல வந்து மேலே ஒரு லைன் போட்டோம், அது வந்து ஸ்டிச்சிங் லைனு. இப்போ இந்த இடத்துலேருந்து லைட்டாக ஒரு கிராஸ், ஒரு லைட்டாக வந்து ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். பெண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கை வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அளந்து பார்த்துக்கலாம். நமக்கு பேக்கோட நெக் இருக்கு இல்லையா, ஸோ பேக்கில் வந்து நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு 8 வந்துச்சு. ஸோ அதே 8 வந்து இதுலேயும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டான அளவு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து போர்ஷன் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். நம்ம இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு மேலே வந்து ஐகார்ட்ஸில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன்லேயும் வரும் உங்களுக்கு. இப்போ பேக்கு வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸோடு வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு வந்து குடஞ்சி எடுத்துக்கலாம். இவங்க கொஞ்சம் ஆள் சத்தாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து பேக்கில் வந்து முதுகு வந்து கொஞ்சம் நமக்கு வளைஞ்சு தான் இருக்கும். சத்தாக இருக்கிறாங்க அப்படின்னா சதை பகுதி அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து குடஞ்சி எடுத்துக்கணும். அது வந்து நமக்கு ஆம் ஹோல் இடத்துல இருந்தும் ஜாயிண்ட்டில் இருந்தும் ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு அந்த இடத்துல குடஞ்சி எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ குடஞ்சி எடுத்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம வைக்கும்போது பேக்கு சைடு இருக்கு இல்லையா, பேக் ஃப்ரண்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எழுதியிருந்தோம். ஸோ அந்த பேக் சைடை வந்து இந்த மாதிரி வந்து தையல் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா அந்த அர்க்காத்தும் நமக்கு பேக்கு பீஸில் வெட்டின அக்காத்தும் ஒன்று போல் இருக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்லீவில் அக்கா தள்ளி போகுது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பின்னாடி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் பேக் பீஸில் நம்ம வெட்டினதை வந்து இதுலேயும் கை வைக்கக்கூடாது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே எடுக்கும்போது ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு அமையும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால ப்ளவுஸ் அந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போது கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்துலையும் ஒரு லைன் போட்டுட்டு அண்டு உங்களுக்கு இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஒரு டாட்டு வரும். நமக்கு ஆம் ஹோலில் இருந்து ஒரு டாட்டு வந்து நம்ம பிடிப்போம், ஒரு 4.5 இன்ச்சு அந்த மாதிரி லெவலில் பிடிப்போம். இப்போ வந்து நெக் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெக் வந்து உங்களுக்கு ஒரு 6 இன்ச்சு 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம சில பேர் வந்து ஒரு 7 7.5 கூட போடுவாங்க. நமக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்ட்டு ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டோட கிராஸ் நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இழுத்து பிடிச்சி வச்சுட்டு அண்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து சைடில் வந்து எத்தனை இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சென்ட்ரு கிராஸ் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம 2.5 இன்ச் மேலே தூக்கி பிடிப்போம். ஸோ அந்த பிடிக்கிற இடம் வந்து ஒரு 4 இன்ச்சா 3 இன்ச்சான்னு பார்த்துக்கலாம். சைடில் வந்து இப்போ 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஊக்பட்டி இருக்கு இல்லையா, அதிலேருந்து அந்த சைடில் வந்து
நமக்கு கிராஸ் வந்து 2.5 இன்ச் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3, 3.5 அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து சைடில் வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு, அப்புறமா வந்து அந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, நம்ம அதாவது சென்டர் டாட் மேலே நோக்கி கொண்டு போவோம், அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 3.5 இன்ச் இல்லை 4 இன்ச் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பண்ணுற இடம், கிராஸ் வந்து குறிக்கிற இடத்த இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்டர் லைன்லேருந்து இந்த மாதிரி வந்து கிராஸாக லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு விட்டும் போது ஷார்ப்பாக வரும் நமக்கு. ஸோ இவங்க ஷார்ப்பாக தான் கேட்டிருக்காங்க, அப்படிங்கிறதுனால வந்து ஷார்ப்பாக வந்து நம்ம கிராஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ பட்டி இடத்த கொஞ்சம் பாருங்கள், நம்ம மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் பிடிக்கிறதுக்கும் விட்டுட்டு ஒரு ஜாயின் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஆம்ஹோல் வந்து ஸ்லீவ் வந்து குடஞ்சி எடுத்தோம், அதே மாதிரி இதுலேயும் ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் நம்ம பேக் லைனை வச்சு எடுத்ததுனால ஜஸ்ட்டு உள்ளே தள்ளி கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் நம்ம ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா கிளாத்தும் நம்ம விட்டுக்கலாம் சைடில் தையல் போடுற இடத்துல. ஏன்னா நமக்கு கிராஸ் பிடிச்சது போக எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு 3-4 தையல் போட்டு மிச்ச கிளாத்தை வந்து நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இப்போ முடிஞ்சு உங்களுக்கு ஃப்ரண்ட்டுமே. ஸோ இந்த வீடியோஸ் பற்றி என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தொடர்ந்து நம்ம ஆரி ப்ளவுஸ் பற்றியும் ஃபுல்லாக வீடியோ போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ அண்டு உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் ரெண்டுமே கலந்து தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம ஆஃபர் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து இனிமேல் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை டிசைன் பண்ணுற வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.